exercise 1.1ல 5th sum given A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C and D கொடுத்துட்டாங்க. check if this equal to this is true ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ரைட்டுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆன்சரும் சேமாக இருந்தால் எஸ் ட்ரூ, இல்லைனா நோன்னு சொல்லணும். ஓகே, ஒன் பை ஒன் பண்ணலாமா? லெஃப்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏலையும் சிலையும் காமனாக இருந்தால் அந்த வேல்யூவை எழுதணும். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது 3 4, இங்கே 1 2 3, அப்போ 3 தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி, பிலையும் டிலையும் காமன், பி அண்ட் டி இதில் காமனாக என்ன இருக்குது 3 and 5, ஸோ 3 and 5. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. கிராஸ் பண்ணால் என்ன எழுதுவோம்? 3 கிராஸ் 3, 5. ஆன்சர் 3 with 3, 3 with 5. That's all. Ordered pair 3 with 3, 3 with 5. Next, ரைட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் சைடுக்கு என்ன வேணும்? ஏ கிராஸ் பி. ஏ வேல்யூ 1 2 3 into B value 2 3 5. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். எப்படி எழுதுவோம்? 1 with 2, 1 with 3, 1 with 5. Then 2 with 2, 2 with 3, 2 with 5. Then 3 with 2, 3 with 3, 3 with 5. 3 with 2, 3 with 3, 3 with 5. Okay. இப்போ லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஒரு ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சி கிராஸ் டி வேணும். சி கிராஸ் டி, சி வேல்யூ இஸ் C value is 3, 4 and D value is 1 3 5. So cross பண்ண போறோம். 3 with 1, 3 with 3, 3 with 5. 3 with 1, 3 with 3, 3 with 5. Then 4 with 1, 4 with 3, 4 with 5. நெக்ஸ்ட் இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இங்கே இருக்கு, இதுதான். சி கிராஸ் டியோட ஆன்சர் இங்கே இருக்குது. இதில் எது காமனாக இருக்குது? 3, 1 அங்கே இருக்கா? இல்லை. 3, 3 இருக்கா? எஸ். 3, 3 இருக்குது. 3, 5 இருக்குது. 4, 1 இல்லை. 4, 3 இல்லை. 4, 5 இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 3, 3 and 3, 5. இது ரைட் சைடு ஆன்சர். இதே ஆன்சர் தான் லெஃப்ட் சைடு கிடச்சிதான்னு செக் பண்ணுவோம். லெஃப்ட் சைடுக்கு எங்கே கிடச்சிது? இங்கே இருக்குது. 3, 3 and 3, 5. 3, 3, 3, 5. அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லணும்? எஸ், இட் இஸ் ட்ரூ. இது முன்னாடி அந்த கொஸ்டினை இந்த இடத்துல எழுதிக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். லெஃப்ட்டுக்கு என்ன கொடுத்தாங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ தட்ஸ் ஆல்.